Hello everyone, welcome to our channel. நம்ம சேனல்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் 6th யூனிட் போயம் The Comet. இந்த லெசன் இந்த போயமோட எக்ஸ்பிளனேஷனும் அண்ட் இதோட புக் பேக் ஆன்சர்ஸும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ல தான் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வீடியோ என்னன்னு பார்த்துடலாம். த காமெட் இந்த போயமோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அது வந்து போயம் வந்து நம்மளுக்கு கிளாரிட்டியா இருந்தா அதை மட்டும்தான் நம்மளால ஆன்சர்ஸ் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். இந்த காமெட் போயம் வந்து ரிட்டன் பண்ண ஆத்தர் போயட் வந்து நார்மன் லிட்டில் ஃபோர்ட் அப்படின்றவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிராஸ்வேர்ட் பசில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் வார்ம் அப் செஷனுக்காக. அக்ராஸ் அப்படின்னா இப்படி கிராஸ்ல போறது, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், டவுன்னா அப் டு டவுன். ஓகே, டவுன்னா மேல இருந்து கீழே, அக்ராஸ்னா லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எர்த்ஸ் ஒன்லி நேச்சுரல் சேட்டிலைட். எர்த்தோட ஒரே ஒரு நேச்சுரல் சேட்டிலைட் 2. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மூன். எர்த்தோட ஒரே ஒரு சேட்டலைட் எதுன்னு பாத்தீங்கன்னா மூன் தான். MOON. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து மார்னிங் ஸ்டார் 3. மார்னிங் ஸ்டார் எதுன்னு பார்த்தோம்னா வீனஸ். வீனஸ் தான் வந்து மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீனஸ். VENUS வீனஸ். பிளானட் வீனஸ் தான் வந்து மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. VENUS. நெக்ஸ்ட் ஒன் டைட்டன் இஸ் த லார்ஜஸ்ட் மூன் ஆஃப். ஸோ 6th ஒன் டைட்டன் அப்படின்றது எதோட லார்ஜஸ்ட் மூன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச எல்லா இதுவும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ தெரியாதது நம்மளுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சிடும். The smallest planet in the solar system 1. Mercury. Sorry, Neptune. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவர் கேலக்சின்னு கேட்டிருக்காங்க. மில்கி வே. MILKWAY. மில்கி வே கேலக்சி. நம்ம கேலக்சி இருக்கு இல்லையா, சாரி, மில்கி WAY. ஸோ பாக்ஸஸும் டேலியா இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் 7th planet from the sun. 4th 7th planet from the sun என்னன்னா மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ். 4th வந்து யுரேனஸ். யுரேனஸ் தான் வந்து 7th. NUS யுரேனஸ். Next one the distance traveled by light in a vacuum in one tropical year. So correct answer 5th one பாத்தீங்கன்னா light year. 5th one இங்க இந்த டாப் up to down இருக்கு இல்லையா, அதுல வந்து light year LIGHT light year. YEAR light year. 5th one answer. Next one பாத்தீங்கன்னா farthest planet in the solar system. 7th one வந்து farthest planetனா கடைசியா இருக்க பிளானட் தான் இல்லையா, நெப்டியூன்.
Neptune, Neptune. Okay, next one, the red planet. So red planet எதுன்னு பாத்தீங்கன்னா Venus, sorry, Mars. Mars தான் வந்து red planet அப்படின்னு சொல்லுவாங்க. So இந்த நம்பர் நம்ம பார்க்கலாம் 81. Mars தான் red planet. ஏன்னா அது ரெட் கலர்ல இருக்கும், அயன் கண்டென்ட் நல்லா ரெட்டா இருக்கும். So Mars, MARS. So நம்ம அப் டு டவுன் எல்லாமே முடிச்சிட்டோம். அக்ராஸ் என்னன்றது பார்க்கலாம். அக்ராஸ் வந்து 9th ஒன் என்னன்னு பார்க்கலாம். 9th ஒன் பாத்தீங்கன்னா ஸ்மாலர் பாடிஸ் இன் ஆர்பிட் அரவுண்ட் த சன். ஸோ சன்னை சுத்திட்டு இருக்க ஸ்மாலஸ்ட் பாடிஸ், ஸ்மாலர் பாடிஸ் எதுன்னு கேக்குறாங்க. ஆஸ்ட்ராய்ட்ஸ், asteroids, ROIDS, asteroids. 6th one என்னன்னு பார்க்கலாம். Titan is the largest moon. So இதுல இருக்க லெட்டர்ஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது Saturn, Titan அப்படிங்கிறது Saturnோட largest moon. Next 10th one, the star at the center of the solar system. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் sun, SUN, sun. Next one, 11th one, the blue planet. The blue planet வேற எதுவும் இல்ல, நம்ம வாழ்ற இந்த பூமி தான், எர்த். ஏன் அந்த ப்ளூ பிளானட் சொல்றாங்க? எர்த்ல மட்டும்தான் வாட்டர் இருக்கு, வேற எந்த பிளானட்லயும் வந்து அதுக்கான ஆதாரம் இல்ல, எர்த்ல மட்டும்தான் வாட்டர் இருக்கு. EARTH. Next 12th one, the largest planet in the solar system. So இருக்கிறதுலே பெரிய பிளானட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜூபிட்டர். JUPITER, ஜூபிட்டர். இது ஜஸ்ட் நம்ம காமன் ஜெனரல் நாலேஜ்க்காக தான். செகண்ட் வந்து மூன் ஆன்சர். இந்த டாப் டு பாட்டம் பாத்தீங்கன்னா மில்கி வே, MILKY, மில்கி, WAY, வே. நெக்ஸ்ட் 5th ஒன் பாத்தீங்கன்னா லைட் இயர், LIGHTYEAR, லைட் இயர். இது ஆஸ்ட்ராய்ட், மார்ஸ், எர்த், சாட்டர்ன், யுரேனஸ், வீனஸ், நெப்டியூன், சன், ஜூபிட்டர். ஸோ கிராஸ்வேர்ட்ஸ்க்கான எல்லா ஆன்சர்ஸையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அந்த போயம் என்னன்றதை பார்த்துட்டோம். இந்த போயம் பாத்தீங்கன்னா காமெட் அப்படின்றத பத்தி. காமெட் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, வால் நட்சத்திரம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இங்கிலீஷ்ல காமெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, வால் நட்சத்திரம் சொல்லுவாங்க. ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும், பின்னாடி பெரிய வால் மாதிரி இந்த பிக்சர்ஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு ஒரு பெரிய டெயில் மாதிரி இருக்கும். அது வந்து சோலார் சிஸ்டம்ல இருக்கும். அது வந்து பூமியை நோக்கி விழும்போது சம்டைம்ஸ் வந்து எரிஞ்சிட்டே வந்து விழும், சம்டைம்ஸ் வந்து கீழே வந்து விழுறதுக்குள்ள அது நார்மல் ஆயிடும். சோ அதை பத்தின ஒரு போயம் தான் இது. Rampaging through the heavens, never stopping day or night, a spectacle of a lifetime, a comet in full flight. Rampaging through the heavens. So வானம் முழுக்க வந்து ஒரு பெரிய சவுண்டோட, ஒரு நாய்ஸோட, பயங்கர வேகமா கரண்ட் மோட்டார ஒரு டிராவல்ல வந்து காமெட் வருது. ஸோ ரேம்பேஜிங் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு டேஞ்சரஸ் டிராவல், சவுண்டோட நாய்ஸோட டிராவல் பண்றது தான் ரேம்பேஜிங். ஸோ அந்த ஹெவன்ல இருந்து வந்து ஒரு பெரிய நாய்ஸோட வந்து ஒரு காமெட் வந்து வருது. நெவர் ஸ்டாப்பிங் டே ஆர் நைட். ஸோ அதோட டிராவல் பார்த்தீங்கன்னா டேவா இருந்தாலும் நைட்டா இருந்தாலும் அது ஸ்டாப் பண்ணாது, வந்துட்டே தான் இருக்கும். A spectacle of a lifetime. ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் டைம் வந்து இது ஒரு பெரிய ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாவே இருக்கும். A comet in full flight. ஸோ அது வந்து அது பறந்து வந்து விழுது இல்லையா, அதை நம்ம பார்த்தோம்னா அது வந்து வாழ்க்கையில ஒரு முக்கியமான நிகழ்வா இருக்கும். Faster than a cheetah. சீட்டா இருக்கு சிறுத்தை, அதை விட ஃபாஸ்டா வர ஸ்பீட்ல வருது. With a tail that's miles long. ஸோ அதோட டெய்ல்ஸ் என்ன இல்லையா இங்க இருக்கு இல்லையா, இந்த டெய்ல்ஸ் வந்து எவ்வளவு பெருசு இருக்கும்னா மைல்ஸ் லாங். நம்மளுக்கு பாக்குறதுக்கு தெரியும்
பட் அதோட ஒரிஜினல் லென்த் பாத்தீங்கன்னா மைல்ஸ் லாங், பல மைல் தூரம் வந்து அந்த டெய்லே இருக்கும். பிக்கர் தென் அ மவுண்டைன். ஸோ அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், ஒரு மலையை விட பெருசா இருக்கும். பிக்கர் தென் அ மவுண்டைன். ஸோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங், பயங்கர பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங். ஸோ அவ்வளோ வெயிட்டா அவ்வளோ ஃபோர்ஸோட வருது அப்படின்னா அது எப்படி இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். The outer ice is melting, causing vapor from the force. ஸோ அது டிராவல் பண்ற அந்த வேகத்துல அது சுத்தி ஐஸ் மாதிரி இருக்கும் ஒரு கோட்டு. அது வந்து என்ன ஆகுதுன்னா வேப்பர் ஆகுது, மெல்ட் ஆகி அது டிராவல் பண்ற ஸ்பீட்ல நம்மளும் வேகமா நடந்தா வேர்க்கும் இல்லையா, அந்த மாதிரிதான் அது வேகமா டிராவல் பண்ணும்போது அதோட அவுட்டர் ஐஸ் கோர் வந்து என்ன ஆகுதுன்னா வேப்பரா மாறி போகுது, உருகி வேப்பரா மாறிடுது. அண்ட் லீவ்ஸ் அ ட்ரெயின் பிஹைண்ட் இட். ஸோ அது வேப்பரா மாறி போறதுன்றது நம்மளுக்கு தெரியுது. அண்ட் as it travels on its course, அந்த காமெட் வந்து அதோட வழியில வந்துட்டு இருக்கும்போது அதோட அவுட்டர் ஐஸ் வந்து மெல்ட் ஆகி வேப்பர் ஆகிறது நம்மளுக்கு தெரியுது. இஃப் ஒன் ஷுட் கம் டூ க்ளோஸ் டு எர்த், இப்போ ஒரு காமெட் வந்து எர்த்துக்கு க்ளோஸா வந்துருச்சு அப்படின்னா த அட்மாஸ்பியர் வில் ஷேக். நம்மளோட சுற்றுச்சூழல் என்ன ஆகும், ஒரு சின்ன ஷேக் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். வித் ஷாக் வேவ் ரீச்சிங் த கிரவுண்ட், அது வந்து அந்த வேகத்துல வந்து நம்ம பூமி மேல கிரவுண்ட்ல வந்து இடிக்கும் போது, ரீச் ஆகும்போது, காசிங் த லேண்ட் டு குவேக். எர்த்குவேக்கே வர மாதிரி இருக்கு, ஏன்னா அவ்வளவு ஃபோர்ஸா வேகமா வந்து இடிக்கிறோம் இல்லையா. அது நம்மளே வேகமா ஒழிக்க ஒருத்தர் இடிக்கும் போது நின்றுட்டு இருக்கவங்க கீழே விழுந்துருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த காமெட் அவ்வளவு ஃபோர்ஸா பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங்கா வந்து பூமி கிரவுண்ட்ல வந்து ஹிட் ஆகும்போது அது எர்த்குவேக்கே வந்து உருவாக்கிடும். Scientists say that chemicals in the dust they leave behind could have started life on Earth. ஸோ சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய எரி நட்சத்திரம் வந்து விழுந்ததுனால அதுல இருந்து டஸ்ட் வந்தது இல்லையா, ஸோ அதுல இருந்துதான் உயிரினங்கள் எல்லாம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க, which resulted in mankind. ஸோ மேபி மனுஷங்க கூட அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ல இருந்து உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஐ cannot say if this is true. நான் இது வந்து உண்மையா பொய்யான்னு நான் சொல்ல முடியாது. I do not have the right, எனக்கு அந்த ரைட்ஸும் இல்ல. பட் I know no better spectacle than a comet in full flight. ஸோ லைஃப் எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. பட் ஒரு வால் நட்சத்திரம் வந்து டிராவல் பண்றத பாக்குறது தான் என்னோட வாழ்க்கையோட ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வா இருக்கும் அப்படின்னு போயட் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த போயட் வந்து யூஸ்வலா எல்லாரும் சன், மூணு, எர்த் அப்படின்னு சொல்லி ரொம்ப காமனான திங்ஸை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போயம் எழுதுவாங்க. பட் இந்த போயட் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா காமெட் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இந்த போயம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நல்ல போயம் ஆக்சுவலி. ஸோ எந்த மாதிரி ஒரு காமெட் இருக்கும், அது என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மன் லிட்டில்ஃபோர்ட் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா 1989ல பிறந்திருக்காங்க, 1947ல இறந்திருக்காங்க. He was an American poet. அமெரிக்காவை சேர்ந்தவங்க, born in Maryland, USA. Maryland, USA. Most of his works focused on life and nature. So எல்லா ஒர்க்ஸுமே பாத்தீங்கன்னா லைஃபையும் நேச்சரையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். His poems are simple but deep in thought and provoke the readers to observe the ideas beyond the usual. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸா இருந்தாலும் அவர் எழுதக்கூடிய கருத்துக்கள் வந்து ரொம்ப ஆழமானதாகவும் இருக்கும். அந்த படிக்கிறவங்களை வந்து படிக்கிறவங்களால ஈஸியா வந்து அந்த எடுத்துக்கக்கூடிய கருத்தாவும் இருக்கும். நெக்ஸ்ட் glossary. Rampaging அப்படின்னா going through an area making a lot of noise and causing damage. ஸோ நாய்ஸோட டேமேஜ் உருவாகிற மாதிரி பண்ற ஒரு டிராவல். ஸ்பெக்டக்கிள் அப்படின்னா an unusual unexpected event, ஒரு ஆச்சரியமான நிகழ்வு, எதிர்பாராத ஒரு நிகழ்வு, a situation that attracts attention. ஸோ நம்ம கவனத்தை ஈர்க்கக்கூடியது. காமெட் அப்படின்னா an icy small solar body. ஸோ சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஐஸ் சுத்தி இருக்கிற ஒரு சோலார் பாடி, which when passing close to the sun warms and begins to release gases. ஸோ இது சுத்திக்கிட்டே சன் கிட்ட போச்சு அப்படின்னா மேல ஐஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மெல்ட் ஆகி கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். That are seen on a rare occasions from the earth as a bright line in the sky. ஸோ நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது சம்டைம்ஸ் அந்த கேசஸ் வந்து நம்மளுக்கு அந்த பிரைட் லைனா கூட தெரியும், சம்டைம்ஸ் தெரியும். Trail அப்படின்னா a path often made are used for particular purpose. ஸோ ஒரு வழி, ஒரு பாதையை வந்து உருவாக்குறது. Quake, a sudden violent movement of the earth surface sometimes causing great damage. Quake அப்படின்னா earthquake சொல்றோம் இல்லையா, அதிர்வு, அதுதான் வந்து quake.
memorize the first three stanzas of the poem. First three stanza வந்து இல்ல memory poem. நம்ம வந்து next வந்து question answers என்ன பார்க்கலாம். Read the following lines and answer the questions. Rampaging through the heavens, never stopping day or night. How does the comet travel? So comet வந்து எப்படி travel ஆகுதுன்னு கேக்குறாங்க. The comet travel by making a lot of noise and causing damage. இதுதான் வந்து நம்ம rampaging அப்படின்னு சொல்லுவோம். The comet travel by making a lot of noise and causing damage. Second one, which word could you replace rampaging with? The rampaging அப்படின்ற வேர்டை வந்து இன்னொரு வேர்டா நீங்க மாத்தலாம் அப்படின்னா எந்த வேர்டு அதுக்கு ஈக்குவலான வேர்டு எதுவா இருக்கும்? சார்ஜிங்கா, ரோலிங், ஸ்பீடிங், ஃப்ளையிங். ஸோ இதனால எது கரெக்டான வேர்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா rampaging can be replaced with charging. Charging அப்படின்ற வேர்டு தான் கரெக்டா இருக்கும்னு சொல்றாங்க. Next second question. Faster than a cheetah with tail that's miles long. Why is the comet compared to a cheetah? ஏன் cheetah-ஓட கம்பேர் பண்ணாங்க? The cheetah is the fastest running animal. So the comet is compared to cheetah. So cheetah-ங்கிறது ஒரு வேகமா ஓடக்கூடிய ஒரு அனிமல். அதனால தான் comet ஃபாஸ்டா வரதுனால அதோட கம்பேர் பண்றாங்க. Whose tail is compared here? யாரோட டெய்ல வந்து கம்பேர் பண்றாங்கன்னா காமெட்ஸ் டெய்ல். காமெட்ஸ் அந்த வால் நட்சத்திரத்தோட வாலை பத்தி தான் நம்ம பேசுறாங்க. The comet's tail is compared here. Third question, with the shock wave reaching to the ground causing the land to quake, what is reaching to the ground? So நமக்கு தெரியும் the shock wave, the comet இருக்குல்லையா அதுதான் வந்து reaching to the ground. Next one, B, what is causing the land to quake? So எதனால land வந்து பூமி அதிர்ச்சி நடுக்கம், பூமி நிலநடுக்கம் எதுக்கு வருது அப்படின்னா the shock waves causes the earth to quake. shock waves இருக்குல்லையா அதுதான் வந்து earthquake உருவாக்குது. In the dust they leave behind could have started life on the earth which resulted in mankind. What does the word they refer to? So the word they அப்படின்றது யார ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. The shock they refer to the comet. They refer to the comet. Next one, according to scientists, how did life start on Earth? According to scientists, life started on Earth from the dust of the comet. Okay, from the dust of the comet. Fifth one, but I know no better spectacle than a comet in full flight. Who does I refer to? I refer to the poet Norman Littlefield. So அவர்தா வந்து comet பத்தி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. What is the best spectacle mentioned in the above lines? The best spectacle is the comet in full flight. அதுதான் வந்து வாழ்க்கையில ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. Okay, next one பாத்தீங்கன்னா complete the summary by filling the given spaces with suitable words or phrases given below. So இந்த words வச்சு இந்த paragraph வந்து complete பண்ணனும். The poem ஓட explanation தான் அதுல வந்து கொடுத்திருப்பாங்க. The poet describes a moving comet which speeds through the heavens and never takes a break by day or night. Okay, next, when a comet is in full flight, it gives a dash which can never be compared to anything else for a lifetime. So it gives a spectacular scene. Okay. The comet is compared to dash for its speed. Cheetah. Cheetah வந்து compare பண்ணாங்க. And the mountain as it is powerful and strong. The dash melts which causes a vapor from the force and leaves behind.
என்ன மெல்ட் ஆச்சு அப்படின்னா அவுட்டர் ஐஸ். சோ அது என்ன, அது என்ன வெளியே வந்தது அதுல இருந்து அப்படின்னா a trail. Travel on its way. If it comes very close to the atmosphere, it causes a shake, which in turn produces a shock wave that reaches the Earth's surface. Shock wave. According to the scientist. The comets leave behind chemicals in the form of dust, which resulted in the dash on Earth, which resulted in the emerging of life. And mankind came into existence. But the poet is not sure whether this principle is true or not, but he knows for sure that whatever the truth may be, the sight of comet full flight is spectacular. Okay, so இத மார்க் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் பார்ட் போயிடலாம். Poem appreciation. Rhyming words வந்து கேட்டிருக்காங்க. If one should come too close to earth, the atmosphere will shake with the shock wave reaching to the ground, causing the land to quake. So இதுல வந்து rhyming words எது பாத்தீங்கன்னா shake, quake. Mention the rhyme scheme of the stanza. So earth வந்து A, earth, B, C, B. ஏன் நம்ம இப்படி போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எர்த்ன்னு இருக்கு, அது வந்து நம்ம டிஃபால்ட்டா ஏன்னு வச்சுக்கிறோம். அடுத்து வர சவுண்ட் என்னன்னு பாக்குறோம். ஷேக்குன்னு வருது. எர்த்துக்கும் ஷேக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. சோ பி அப்படின்னு போட்டுக்கிறோம். எர்த்ன்றது வேற மாதிரி, ரெண்டு ரைமிங் வேர்டு கிடையாது இல்லையா. சோ ஷேக்கு வந்து பீன் போட்டுக்கிறோம். கிரவுண்ட்னு பாக்குறோம், அது எர்த்தோடையும் வந்து ரைம் ஆகல, ஷேக்கோடையும் ரைம் ஆகல, அதனால அது சீன் போட்டுக்கிறோம். அண்ட் குவேக் வந்து ஷேக்கோட ரைமிங் வேர்டா வருது, அதனால அதுக்கு பீன் போட்டுக்கிறோம். ABCB. இதுதான் ரைம் ஸ்கீம் ஆஃப் த ஸ்டான்ஸா. நெக்ஸ்ட் ஒன், when you read the poem aloud, you can feel her rhythm. What according to you give this rhythm to your poem? The rhyming words of the line, or support your answers with example from the poem அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க ஓனா தான் எழுதணும். ஸோ நான் வந்து உங்களுக்கு அதை எழுதி உங்களுக்கு ரிட்டன் ஃபார்ம்ல வச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. While we are reading the poem, we come to know that it is a poem about a comet. The poem has 6 stanzas and each stanza consists of 4 lines. In every stanza of the poem, only the second and fourth lines are rhyming. The other lines of stanza do not rhyme. So இந்த poem படிச்சு அதுல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத எழுதணும். So இதுதான் third question answer. Next one போயிடலாம். Narrate how the paragraph question. Okay, answer the following questions in about 80 to 100 words. Narrate how the poet describes the comet. So எப்படி narrate பண்றோம் அப்படின்னா, according to the poet Norman Littleford, the comet is a remarkable scene for the generation to see when it is in full speed. It speeds past through the blue skies day and night without stopping. The poet says that the cheetah is not as fast as the comet. He instills the fact that the comet has a long tail which is more than a mile. The poet speaks about the strength of the comet and says that it is like a mountain, strong and powerful. The outer covering of ice melts when the comet goes near the sun. So in the first question can answer. Second question, give a detailed account of the various effects caused by the comet to the earth. So என்னென்ன எஃபெக்ட்ஸ் வந்து அது எர்த்துக்கு வந்து என்ன பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. As the comet speeds past, the poet says the outer ice covering melts
causing steam from the energy. It leaves a trail behind it as it travels on its course. If a comet comes close to the Earth, the atmosphere will vibrate, sending a shock wave to the ground. It will also cause the land on Earth to tremor. Scientists feel that the comets leave behind chemicals in the dust. This could have been the reason for life on the Earth, resulting in mankind. So, நம்ம இதுல paragraph questions வரைக்கும் பார்த்துட்டோம். And in the listening, the comet in the paragraph படிச்சுட்டு தான் the listening part வந்து நம்ம answer பண்ணணும். Comets, meteors and asteroids have several things in common. First, they are believed to be the remnants of the materials that created the sun and the planets. Basically, they are leftovers. Comets, meteors and asteroids are too small to be planets. Some are only a few feet in size, while others are a mile or more long. Comets are mostly made of ice. They are very old. As comets travels close to the sun, some of the ice melts off and becomes a gas. This melting process causes bits of dust and debris to trail behind the comet. This trail can be seen in the night sky as a bright, quickly moving light. Comets orbit at the very edge of the galaxy past Pluto. So இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம இப்போ அந்த லிசனிங் பார்ட்ல பார்க்கலாம். So இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். The comets are believed to be remnants of the materials created by the sun. Comets are mostly made up of ice. The dash can be seen in the night as sky bright, quickly moving light. So இது வந்து அதோட tail. Comets orbit at the very edge of the galaxy past the Pluto. To state whether the statement is true or false, the melting process causes bits of dust and debris to trail behind the comet. True. So நீங்க அந்த paragraphல இன்னொரு செக் பண்றதுனால படிக்கோங்க. So இதான் ஆன்சர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மோஸ்ட்லி நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது லெசன் வந்து புக் பேக் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க என்ன கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்காக கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.